வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சுருதியோட உறவினர் கேரளாவில் உள்ளவங்க. அவங்க சென்னையில் ஒரு பகுதியில் டெக்கரேஷன் வேலையை ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிக்காங்க. ரொம்பவே அருமையாக போகுது. அவங்க கேரளா 2-3 மாவட்டத்தில் வச்சுருக்கிறாங்க. அந்த மாவட்டம் முழுவதும் என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்கும் அவ்வளோ ஃபங்க்ஷனுக்குமே அவங்க தான் டெக்கரேஷன் பண்ணுவாங்க. சென்னையிலுமே பெரிய அளவில் வரக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. நடுத்தர ஃபங்க்ஷனுக்கு சிந்தாமணி பண்ணிகிட்ருக்காங்க. சிந்தாமணியுமே கூட இவங்க அளவுக்கு நம்ம பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. இப்படியா இருக்குது. அவங்களுக்கு ரொம்பவே வயசு முதிர்ந்துருது. இந்த தொழிலை டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வேலையை யார்கிட்டையாவது கொடுத்துட்டு நம்ம ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம பசங்க 3 பேருமே எடுத்துக்க மாட்டேங்காங்களே. எப்படி பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் வேலைக்கு யாராவது வராங்களாங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டா சரியாக இருக்குமாங்க அப்படின்ட்டு அவங்க வீட்டம்மா சொல்கிறாங்க. வேலைக்கு வரவங்க எல்லாம் வேலைக்கு வராங்க, சம்பளம் கிடச்சோன்னே போயிடுறாங்க. அந்த வேலையை உண்மையாகவோ ரொம்ப நுணுக்கமாகவோ பண்ண மாதிரி இல்லை, அனுபவமும் இல்லை. சிலவங்களுக்கு அனுபவம் இல்லாட்டிலும் ஆர்வம் இருக்கும், அதுவும் இல்லை. ஏதோ பணம் கிடச்சோன்னா நம்ம போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. முதல் போடுறவர் இன்னொருத்தர் தானே, நம்மளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு தொழில் எப்படி கொடுக்குறது? நம்ம கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக அந்த தொழிலை பண்ணிட்டோம். நம்மளுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது, ஒரு பிராண்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம யார்கிட்டையா கொடுத்துட முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க. நம்மளுக்கு வேறு வயசு முந்துட்டே போகுது. நம்ம வேறு பூர்வீக கிராமம் கேரளாவுக்கு போகணும்னு சொல்லிகிட்டு இருக்கோம். பசங்களும் எடுத்து நடத்த மாட்டுறாங்க. அப்போ நம்ம என்ன தாங்க பண்ணுறது? அப்படியே நம்ம தொழிலை விட்டுடலாமா அப்படிங்கிறாங்க. எனக்கு அதுதான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா. நம்ம ஆசையாக பண்ண தொழில் இன்றைக்கி இந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குன்னா இந்த தொழில் தானே நம்மளுக்கு மூலம். இந்த தொழிலை நம்ம அடிப்படையாக வச்சுக்கிட்டா தானே நல்லது அப்படின்னு நம்ம பசங்களுக்கு தோணலையே. சரி ரைட்டு, யாராவது முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேட்கையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆட்களுக்கு அதை கொடுத்து விட்டு நம்ம கேரளாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, நானும் அதாங்க நினச்சிட்ருக்கேன். அப்படின்ட்டு இருக்கும்போது காஃபி எதுவும் போடட்டுமாங்க அப்படிங்கிறாங்க. போட்டுவாமா அப்படிங்கிறாங்க. காஃபி போட்டு கொடுக்குறாங்க. அப்போ செல்ஃபோன் எடுத்துகிட்டு அந்த தாத்தா அப்படின்னு நோண்டிகிட்டே இருக்கிறாங்க. நோண்டிகிட்டு இருக்கும்போது ஸ்ருதியுடைய ஸ்டேட்டஸை பார்க்குறாங்க. அதில் புதுசாக ஃபங்க்ஷன் கொண்டாடுற மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு ரொம்பவே கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த வாசவன் நம்மளுக்கு எவ்வளவு நெருங்கிய உறவினர். நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் தானே. அவன் மகளை நம்ம சொன்னதுனால தானே அவன் ஃப்ரெண்டுக்கு கட்டி கொடுக்கணுன்னு சொன்னான். சரி, அதுக்கப்புறம் அவன் பொண்ணு அவனுக்கு விரும்பிய வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டான். சரி ரைட், அது அந்த பிள்ளை விருப்பம். நம்ம நாட்டில் இதுதான் சகஜம்னு வச்சுக்குவோம். அவங்க விரும்பிய வாழ்க்கை அமைப்பதில் அவங்க விருப்பத்துக்கு உட்பட்டது தானே. ஆனால் இதில் அவன் பொண்ணு பார்க்கப்பட்ட வீடு எனக்கு பிடிக்கலை, வைக்கலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். ஆனால் அந்த ஃபங்க்ஷன்லேயே வாசுதேவன் அவங்க ஒய்ஃப் எல்லாருமே இருக்கிறாங்க. நம்மளை மட்டும் அழைக்காமல் இருந்திருக்காங்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. அப்போ நம்மளை விட்டு விலகி போகணுன்னு நினைக்காங்களா, நம்ம உறவு வேணாம்னு நினைக்காங்களா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னமோ தெரியல. அந்த ஸ்டேட்டஸில் அப்படியாங்க இருக்க பொண்ணாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. ஆமாம், வாசுதேவன் இருக்கான். அப்போ நம்மளுக்கு சொல்லலை. அப்போ மற்ற சொந்தக்காரங்களாம் வேணும், அப்போ நம்ம வேண்டாம்னு நினைக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பசங்களை ஃபோன் அடித்து கேட்டு பார்க்குறாங்க. டேய், வாசுதேவன் மகளுக்கு முதல் கல்யாண நாளை கொண்டாடியிருக்காங்க. இதுக்கு உங்களை யாரையாவது வாசுதேவனோ அவங்க பொண்டாட்டி சுதாவோ அழைச்சாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா, நாங்களும் கேரளாவில் தான் இருக்கோம், எங்களை யாருமே அழைக்கலாமா, கூப்பிட்ட உடனே வந்திருப்போம், ஏன் எங்களை கூப்பிடலை அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நான் முதல்ல அவங்ககிட்ட பேசுகிறேன், என்ன கதைன்னு தெரியல. ஆனால் ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது, டெக்கரேஷன் ஏற்பாடெலாம் பயங்கரமாக இருக்குது, அந்த ஃபோட்டோவே பதில் சொல்லுது அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க வாசுதேவனுக்கு. ஹலோ வாசுதேவன், எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ நல்லா இருக்க, உங்கள் சொந்தக்காரங்க நாங்கள் தான் மனசில் உள்ள கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, உன் பொண்ணு காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நீ சொல்லி வருத்தப்பட்ட. நானும் சரி ரைட்டு, ஒரு தவப்பனா நீ நினைக்கிறது சரிதான், கஷ்டப்படக்கூடாத பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் விரும்பிய வாழ்க்கையை அமைச்சிருக்கா, சந்தோஷமாக தான் இருக்கா. அவன் கல்யாண நாள் கொண்டாடும் போது அந்த முகமலர்ச்சியை வச்சே என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ எதுக்குப்பா கூப்பிடலை, ஃபங்க்ஷன்லாம் சிறப்பாக தானே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதை ஏன் கேட்குறீங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, அவங்க பெரிய அளவில் பண்ண மாட்டாங்க அப்படி இப்படின்னு பார்த்தேன். அங்கே போனால் டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்கள கூப்பிடலங்க, எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா நீ, அவள் எனக்கு பேத்தி மாதிரி, பேத்தியோடைய கல்யாண நாளுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். சரி, அந்த வீடியோ வாங்கி எனக்கு கொஞ்சம் அனுப்பிவிடு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. அப்போ
அந்த வீடியோவை சுருதிக்கிட்ட கேட்குறாங்க அவங்க அம்மா. அம்மா பேசுகிறேன்டி அப்படிங்க. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. உன்னுடைய கல்யாண நாள் பார்ட்டி அந்த வீடியோவையும் ஃபோட்டோவும் அனுப்பிவிடேன் அப்படிங்கிறாங்க. சரி மம்மி அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. அவங்க உறவினருக்கும் அனுப்புகிறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க உறவினர் அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த பார்ட்டியும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது டெக்கரேஷன் வேலைலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட சந்தோஷமாக இருக்கிறாங்க. எல்லா பக்கமே சூப்பராக பண்ணியிருக்கு. இது யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட்டு. ஒருவேளை சிந்தாமணி பண்ணியிருப்பாளோ, அதானே நம்மளுக்கு அப்புறம் தொழில் நல்லா பண்ணுறா அப்படிங்கிறாங்க. ஏங்க சிந்தாமணி இந்த மாடலாங்க பண்ணுவா? சிந்தாமணிக்கெலாம் அப்படி பண்ண தெரியாது. அவள் பண்ணுறது அந்த ஒரு 10 மாடல், அந்த 10 மாடலில் தான் பண்ணுவாள். 10 மாடல் நம்மளுக்கு தெரியும். இது புதுசாக இருக்குங்க. ஆனால் ரொம்ப எளிமையாக சூப்பராக பண்ணியிருக்குல்ல, இந்த மாதிரி தான் மக்கள் இப்போ விரும்புகிறாங்க அப்படிங்கிறாங்க. இது யாருன்னு விசாரிக்கணுமே அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்மளுக்கு தொழில் போட்டியாக வந்துடுவாங்கன்னு நினைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. அது இல்லடி, நம்ம தொழிலை பேசாமல் அவங்களுக்கே கொடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, அவங்கள நம்ம சந்திக்கணும்னு சொல்லி பேசலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா, யார்கிட்ட கேட்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. வேறு யார், வாசுதேவன்கிட்ட பேசுவோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த மாதிரிலாம் நம்ம பேசினோம்னா இங்கே உள்ள ஆட்களுக்கு வேலை கொடுக்க வேண்டாம்னு சொன்ன மாதிரி சொல்லுவார். அவருக்கு முற்போக்குவாதி, அவருக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ யாரை வச்சு அவங்கள தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறாங்க. ஒன்று செய்யலாங்க, நீங்கள் வந்து ஸ்ருதிக்கு பேசுங்க, அது ரொம்ப நல்ல பொண்ணு, அது மனசில் எதுவும் வைக்காது, அப்படியே பேசிடும் அப்படிங்கிறேன். ஆமாம், என்ன நம்மளே ஃபோன் பண்ணிடுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ தாத்தா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற. ரொம்ப நல்லா இருக்கேன் தாத்தா. நல்லா இருக்கணும்னா நீ வந்து அடிக்கடி என்ன பார்க்கணும்ல அப்படிங்கிறாங்க. தாத்தா என்னால் வர முடியல அப்படிங்கிறாங்க. எல்லாம் கேள்விப்பட்டோம்மா, காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உங்கள் அப்பா வருத்தப்பட்டான் வச்சான், எல்லாம் நடந்துச்சு தான். கல்யாண நாளுக்கு என்னை கொஞ்சம் கூப்பிட்ருக்கலாம், நீனும் மறந்துட்ட, உங்கள் அப்பனும் மறந்துட்டான் போல். எனக்கு வரலைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். உன் நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன்னா, தாத்தா நம்பரை நீ சேவ் பண்ணி வச்சுருக்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, உன் சீசன்லாம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப அருமையாக நடந்துச்சு. எங்கள் மீனாக்கா, எங்கள் மச்சான் முத்துலாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க யாரும்மா அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரோட அண்ணன் பேர் முத்து, அவங்க மைனி வந்து பேர் மீனா. அவங்க ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டாங்க. அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க. மீனாங்கிறவங்க தான் டெக்கரேஷன் வேலையாக இருக்கட்டும், சமையலாக இருக்கட்டும், எல்லாம் இழுத்து போட்டு செஞ்சாங்க. முத்து வந்து வாரவங்களை எல்லாமே காரில் போட்டு வர்றது வைக்கிறது எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் எங்கள் ஆன்ட்டி வந்து நடனம் ஆடுறது வைக்கிறது அந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, நீ கல்யாணம் முடிஞ்ச வீட்டில் ஒரு பையன் தானே உன் புருஷனுக்கு தவிர்த்து அப்படிங்கிறாங்க. இல்லை, இன்னொருத்தர் இருக்கார், அவர் எதுவும் செய்ய மாட்டார், தன்னையே பெருமையாக பேசிப்பார், நான் பெரிய பிஸ்னஸ்மேன் சொல்லிட்டு. ஆனால் பிஸ்னஸும் பெரிய அளவில் நடக்கல, சும்மா பில்டப் பண்ணிகிட்ருப்பார் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, அந்த மீனாங்கிற பொண்ணை பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. ஏன் தாத்தா அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் அந்த வீடியோவை பார்த்தேன், உன் வீடியோவை வந்து உங்கள் அப்பா எனக்கு அனுப்பிவிட்டாப்புல, சரியா, ரொம்ப நல்லா இருக்குது அந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம். தாத்தா அந்த வேலை தான் நான் எடுத்து செய்கிறேன், என்னால் செய்ய முடியலம்மா, வேலை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதனால் நான் பேசாமல் மீனாட்டே அந்த வேலையை கொடுத்துடலான்னு பார்க்குறேன். என் ஆஃபீஸை கூட எடுத்துக்கிடட்டும், மாதம் வாடகை மட்டும் கொடுத்துடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க, நீங்கள் நிறைய வேலை எடுப்பீங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, என் கம்பெனி பேர்லேயே எடுத்துக்கலாம், அதிலே நடத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஜம்முன்னு வரும். ஏன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு துடிப்பான ஒரு சூப்பராக செய்யக்கூடிய ஆட்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் இருந்தேன். உங்கள் மாமா மாதிரி யாருமே வந்து அதை வேணான்ட்டாங்க, எங்களுக்கு இந்த தொழில் செட் ஆகாது, எங்களுக்கு செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுபோக வந்து நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ரொம்ப சூப்பராகவே இது வரைக்கும் நம்ம மாடல் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் நல்ல ஒரு டெக்கரேஷன் பண்ணவங்கள்ட்ட கொடுத்தா தான் நல்ல மாடலாக பண்ணி கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அவங்க திருப்திக்கு தானே நம்ம தொழில் நடத்துகிறோம். ஏன்னா பேக்ரவுண்டில் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். இப்போ உள்ள காலகட்டம் வந்து புகைப்பட காலகட்டம், எல்லோரும் ஃபோட்டோ பிடிப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க, பதுப்பமாக இருந்தால் தான் 4 பேர் விரும்புவாங்க. ஏன்னா அதுக்கு எத்தனை லட்சம்னாலும் செலவு பண்ண தயாராக இருக்காங்க. அதனால் அந்த மீனாவை பார்க்கணும், நாங்கள் வரலாம் உங்கள் வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. தாத்தா, நான் நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டுக்கு நான் மீனாவை கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம், நீங்களும் முத்தும் வரணும், ரவி நீனும் வரணும் அப்படிங்கிறாங்க. மீனா கேட்குறாங்க, என்ன ஸ்ருதி, எனக்கு பூ வியாபாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அக்கா வந்து பார்த்துக்கலாம், உடனே வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. சரி ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. பலபொருள் எங்கே கூப்பிடுது அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க சொல்லிட்டாங்க, நான் கூட பிறந்த அக்கா மாதிரி, தங்கச்சி கூப்பிட்டா நான் போக தானங்க செய்யணும் அப்படிங்கிறாங்க. அம்மா நீ போக தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. தங்கச்சி கூப்பிட்டா அக்கா போகணும், தங்கச்சி கூப்பிட்டா மச்சானும் போகணும்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. என்ன சொன்னாலும் இந்த முத்து மீனாக்கிட்ட பேசுகிறதுன்னா விட மாட்டா.
அவங்க என்னத்தை தான் கொடுத்து மயக்கிறாங்களோ என்னன்னே தெரியல, புரியல அப்படின்னு சொல்லி இருக்காங்க விஜயா. இப்படி இருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. உப்பு கம்மியாக போட்டிருக்காங்க. ஏன்னா அண்ணாமலைக்கு ப்ரெஷர் ஏறுது அப்படிங்கிறதுனால. என்னடி உப்பு ஓவராக போடாமல் வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, மாமாவுக்கு ப்ரெஷர் ஏறிட்டே போகுது. அதான் மாமா சொன்னாங்க, அம்மா உப்பு இல்லாமல் வாடி, யார் யாருக்கு உப்பு வேணுமோ அவங்க மட்டும் போட்டுக்கிட்டுன்னு சொன்னாங்க. அதான் அத்தை அப்படிங்கிறாங்க. கொஞ்சமாக கூட போட மாட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமாவுக்கு ப்ரெஷர் ஓவராக இருக்குது அப்படிங்கிறனால குறைச்சி போட்டிருக்கேன் அத்தை அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் அவர் மட்டும் தான் சாப்பிடுதாரா, நாங்கள்லாம் சாப்பிடலையா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரவி, ஏம்மா அப்பா தான் நம்ம வீட்டில் முக்கியம், என்னம்மா எப்படி பேசுறீங்க அப்படிங்கும்போது, டேய் ரவி, அம்மா வந்து மனோஜ் மாதிரிடா, சுயநலமாக தான் யோசிப்பாங்க, அவங்க சாப்பிடணும் வைக்கணும்னு சொல்லிட்டு. இந்த வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்குன்னா காரணம் அப்பா தான். அப்பா ஒரு காலத்தில் கஷ்டப்படணும்னா இன்றைக்கி நம்ம அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற. டேய் இது ஏன் வீடு அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் இங்கே பார்க்கும்போது உங்கள் வீடாக இருந்தாலும்மா அந்த அதுக்கு கட்டுறதுக்கு பணம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தது எங்கள் அப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம செஞ்சோம்னா அதை சொல்லி கட்டக்கூடாது விடு, அது அவளுக்கா புரியணும். மீனா இன்னும் யாருக்கு எப்படி சமைச்சிக்காமா, எனக்கு மட்டும் உப்பு போடாத கொஞ்சம் உரமாக எடுத்து வச்சிரு அப்படிங்கிறாங்க. சரிமாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, எனக்காக யாரெல்லாம் அப்படி பண்ண வேண்டாம், நான் உப்பு போட்டே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. முதல்ல இதை செய்ய வேண்டியதானே அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. மறுநாள் காலையிலே விடியுது. விடிஞ்சோடனே இவங்க 3 பேரும் பிறப்பு ஒரே காரில் ஏறி போகிறாங்க. விஜயாவுக்கு இதை பார்த்துட்டு இவங்க 3 பேரையும் பிரிக்கவே முடியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி முழிக்கிறாங்க. பின்னாடியே ரவி பைக்கில் போகிறாரு. அப்படியே அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கே வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக நேராக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு காலிங் பெல் அமுக்குறாங்க. அவங்க திறந்து விட்றாங்க. சுருதி எப்படி இருக்க என் பேத்தி அப்படின்னு சொல்லி முத்துறாங்க. இவங்களும் உங்கள் பேத்தி தான் அப்படிங்கிறாங்க. ஓ மீனாவா அப்படின்னு சொல்லி அவங்களையும் வர வைக்கிறாங்க. வர வைத்தோடனே, சொல்லுமா எப்படி இருக்க அப்படின்னு, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு, இவங்க தான் மீனான்னு சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க. ஏம்மா உன்னுடைய டெக்கரேஷன் வழியாக வீடியோவில் பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, வீட்டு வாசலில் வரும்போதே பார்த்தேன், நீங்களும் பெரிய டெக்கரேஷன் பண்ணவங்க தான் போல், பயங்கரமாக விளம்பரம் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இனிமேல் நீ தாம்மா இதை பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. இல்லை, நாங்கள் ரொம்ப நாளாகவே இதே தொழிலாக பண்ணிகிட்ருக்கோம், 2-3 மாவட்டத்தில் பண்ணிகிட்ருக்கோம், எங்களால் வந்து இழுத்து செய்ய முடியலை, என் பசங்களுக்கு இதில் விருப்பமே இல்லை சுத்தமாக. அதனால் இந்த தொழிலை வந்து தொழிலில் யாருக்கு முனைப்பாக இருக்காங்களோ, யார் சூப்பராக பண்ணுவாங்களோ அவங்கள்ட்ட கொடுக்கலான் இருக்கோம். எங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து சிம்பிளாகவும் சூப்பராகவும் பண்ணுறீங்க. சுருதி உன்னை பற்றி எல்லாமே சொன்னாமா, அதனால் வந்து இந்த வேலையை நீனே எடுத்து செய்யுமா, உங்களுக்கு பண உதவி என்ன வேணாலும் நாங்கள் செய்கிறோம், முதலீடு என்னன்னாலும் போடுறோம், நீங்கள் பணத்தை வந்து ஒரு கடனாக வச்சுக்கிட்டு எப்போனாலும் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு என்ன சொல்லுதுன்னே தெரியாமல் கண்கலங்கி நிற்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த மீனா வாழ்க்கையில், சுருதிக்கு எப்படின்லாம் நன்றி சொல்லுவாங்க இந்த மீனா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.